வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நீதியை மறுக்கும் அனுரவின் வேலை திட்டம் ஆரம்பம். தமிழர்களின் எதிர்ப்பை எதிர்கொள்வார் என சாணக்கியன் எச்சரிக்கை. வலிவடக்கு மீள்குடியேற்றம் தாமதம் குறித்து ஸ்ரீதரன் விசனம். வடக்கின் ஆளுந்தரப்பு பிரதிநிதித்துவம் குறித்தும் கேள்வி. போதைப்பொருள் கலாச்சாரம் முற்றாக ஒழிக்கப்படும். மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதியை நிறைவேற்றுவதாக கூறும் பிரதமர். ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களை ராஜபக்ஷவினர் மீது சுமத்த முயற்சி. துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களின் அதிகரிப்பு குறித்தும் நாமல் கேள்வி. மோடியுடன் பேச்சு நடத்த ட்ரம்ப் விருப்பம். சாதகமான பதில் வழங்கிய இந்திய பிரதமர். கட்டார் மீதான இஸ்ரேலின் தாக்குதலுக்கு வலுக்கும் கண்டனம். அவசரமாக கூடும் ஐநா பாதுகாப்பு பேரவை. யாழ்ப்பாணம் வலிகாமம் வடக்கு மக்களின் மீள்குடியேற்றம் தொடர்பில் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் காலதாமதம் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் கேள்வி எழுப்பியுள்ளார். யாழ் மாவட்டத்தில் 3 ஆளுங்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் காணப்படுகின்ற போதும் ஏன் இவ்வாறு காலதாமதம் செய்வதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். 35 வருடங்களுக்கு மேலாக உறவினர் வீடுகளிலும் நண்பர் வீடுகளிலும் முகாம்களிலும் இந்த மக்கள் வாழ்கிறார்கள். அதனை விட யுத்தம் முடிந்து 16 ஆண்டுகள் கடந்திருக்கிறது. இந்த அரசாங்கம் பதவியேற்று ஓராண்டு முடிந்திருக்கிறது. இன்னும் அந்த மக்கள் சொந்த இடங்களுக்கு போக முடியவில்லை. யோசித்து பாருங்கள், மயிலிட்டி, பலாலி இந்த பகுதி மக்களுடைய மிக தரமான நிலங்கள், பயிர் செய்கை நிலங்கள், குடியிருப்பு நிலங்கள், அந்த மக்கள் தொடர்ந்தும் அகதிகளாக சொந்த நாட்டுக்குள்ளே இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கான மீள்குடியேற்றம் தொடர்பிலே உங்களுடைய இந்த கால தாமதத்துக்கான ஒரு நிலையை நீங்கள் உடனடியாக மாற்றுங்கள். தயவு செய்து விரைவாக அந்த மக்களை குடியேற்றலாம். நீங்கள் பாதை திறந்திருப்பதாக சொல்கிறீர்கள். அந்த பாதையிலே எந்த இடத்திலும் யாரும் இறங்க முடியாது. ஒரு போனில் படம் எடுக்க முடியாது. அது பாதை பயன்படுத்த முடியாதவாறு அல்லது பாதையை எந்த நேரமும் போக முடியாதவாறு இருக்கிறது. சரி, அது பரவாயில்லை. ஆனால் அந்த மக்களுடைய சொந்த நிலங்களில் குடியேறுவதற்கு பல இடங்களில் இராணுவம் தோட்டம் செய்கிறார்கள். இன்று பெருமதியாக கிடக்கிறது. பல ஆலயங்கள் அங்கே இருக்கின்ற ஆலயங்கள் கூட, மாதா ஆலயம், அம்மன் ஆலயம், பைரவர் ஆலயம் உட்பட பல ஆலயங்கள் இதுவரை விடுவிக்கப்படாமல் இருக்கிறது. ஆகவே அந்த இடங்கள் சும்மா இருக்கின்றன. இராணுவத்தினரும் அந்த இடங்களில் இல்லை. நீங்கள் அந்த இடங்களையாவது தயவு செய்து விடுவீங்கள். அந்த மக்களுக்கு ஒரு நல்லெண்ணத்தை வெளிப்படுத்துங்கள். யாழ்ப்பாண மாவட்டத்திலே உங்களுக்கு 3 பாராளுமன்ற உறுப்பினர்களை தந்தது மக்கள் உங்களோடு இருப்பதாக நீங்கள் சொல்லிக் கொள்கிறீர்கள். ஏன் இந்த இடங்களை இந்த ஓராண்டு ஆகியும் அந்த வலிகாமம் வடக்கிலே அந்த மக்களுடைய இடங்களில் குடியேற நீங்கள் இன்னும் அனுமதிக்க முடியாமல் அதனை தடுத்து வருவதற்கான காரணம் என்ன? தயவு செய்து சொல்லுங்கள். இலங்கையில் போதைப்பொருள் கலாச்சாரம் முற்றாக ஒழிக்கப்படும் என ஸ்ரீலங்கா அரசாங்கம் உறுதியளித்துள்ளது. பிரதமர் ஹரணி அமரசூரிய நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுக்களின் தலைவர்கள் போதைப்பொருள் வர்த்தகர்கள் குறித்து நாடாளுமன்றத்தில் அதிகம் பேசப்படுகின்றது. அதனை நோக்கும்போது இங்கு கருத்து தெரிவிப்பவர்கள் காவல்துறையில் அங்கம் வகித்திருக்க வேண்டும் என தோன்றுவதாக பிரதமர் சுட்டிக்காட்டினார். போதைப்பொருள் கொள்கலன் எங்கிருந்து எவ்வாறு வந்தது என எந்தவித அறிவித்தலையும் அரசாங்கம் இதுவரை வெளியிடவில்லை. ஆனால் அது பற்றி நாடாளுமன்றத்தில் பல்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. எனினும் இதன் பின்னணியில் உள்ள ஆபத்து மற்றும் அபாயகரம் பற்றி எவரும் கருத்து தெரிவிப்பதில்லை என்றும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். இந்த நிலையில் தங்களது தரப்பினர் சந்திக்கும் ஒவ்வொரு தாய்மாரும் இந்த போதைப்பொருள் வியாபாரத்தை ஒழிக்குமாறே கோரிக்கை விடுப்பதாக அவர் குறிப்பிட்டார். தங்களுடைய பிள்ளைகளை போதைப்பொருள் கலாச்சாரத்தில் இருந்து மீட்டு தருமாறும் தம்மிடம் கோரிக்கை விடுப்பதாகவும் பிரதமர் தெரிவித்தார். அத்துடன் தாங்கள் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிக்கு அமையவே இந்த போதைப்பொருள் கலாச்சாரத்தை ஒழிப்பதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்கள் மற்றும் போதைப்பொருள் வியாபாரத்தை ராஜபக்சர்கள் மீது சுமத்துவதற்கு அரசாங்கம் முயற்சிக்கிறது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். இந்த அரசாங்கத்தின் காலத்திலேயே துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் தீவிரமடைந்துள்ளதாகவும் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு முதலீடுகளை நாட்டிற்கு கொண்டு வருவதற்கு எந்தவித நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை எனவும், மாறாக ஐஸ் போதைப்பொருள் உற்பத்திக்கான முதலீடே நாட்டிற்குள் வந்துள்ளது என நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கைது வாரம் முடிந்துவிட்டதன் பின்னர் தற்போது ஐஸ் வாரத்தை அரசாங்கம் கையில் எடுத்துள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார். விசாரணைகளின் பின்னர் உண்மை வெளிவருவதற்கு முன்னர் அரசியல் மேடைகளில் பல விடயங்களை ஆளும் தரப்பினர் வெளிப்படுத்தியுள்ளனர்.
இந்த 2 கொள்கலன் விவகாரத்தில் கொக்குகள் தூக்கி கொண்டு சென்று மித்தனிய பகுதியில் போடவில்லை, துறைமுகத்தின் ஊடாகவே நாட்டிற்குள் வந்துள்ளது என நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இந்த அரசாங்கத்தின் காலத்தில் தான் துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் தீவிரமடைந்துள்ளதாகவும் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் வியாபாரத்தை இல்லாதொழிக்குமாறும் பாதாள குழுக்களை கட்டுப்படுத்துமாறும் கோரிக்கை விடுத்துள்ளதுடன் அதற்கு முழுமையான ஆதரவை வழங்குவதாகவும் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இயலாமையை மறைத்துக் கொள்வதற்காக தம் மீது பழி சுமத்த வேண்டாம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழ் மக்களுக்கான நீதியை மறுப்பதற்கான ஆரம்பகட்ட வேலை திட்டத்தை அனுர அரசாங்கம் ஆரம்பித்துள்ளதாக இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார். இவ்வாறான செயற்பாடுகள் தொடர்ந்தால் தமிழ் மக்களின் எதிர்ப்பை சம்பாதிக்க நேரிடும் எனவும் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். 60வது கூட்டத்தொடரிலே வெளிவிவகார அமைச்சர் அவர்கள் இந்த நாட்டுக்குள்ளே ஒரு வெளிநாடுகள் இல்லாட்டி சர்வதேச நாடுகள் தலையிடுவது ஏற்றுக்கொள்ள முடியாத விடயம் என்று வெளிவிவகார அமைச்சர் சொல்லியிருக்கிறார். இந்த நாட்டுடைய அரசாங்கம், இந்த அரசு அமைச்சர்கள் தொடர்ச்சியாக தமிழ் மக்களுடைய அபிலாசைகளை, தமிழ் மக்களுடைய கோரிக்கைகளை தொடர்ச்சியாக நிராகரிக்கிறார்கள். பாதிக்கப்பட்ட சமூகமாகிய தமிழ் மக்கள் தொடர்ச்சியாக சர்வதேச விசாரணை வேண்டும், சர்வதேச தலையீடு வேண்டும், சர்வதேச மேல்பார்வை வேண்டும், சர்வதேசத்தினுடைய உதவியுடன் தான் உண்மைகள் கண்டறியப்படலாம், சர்வதேசத்தின் ஊடாகத்தான் பாதிக்கப்பட்ட சமூகத்துக்கு நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு இருக்கும் பொழுது கடந்த 16 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த நாடுகளிலே மாறி மாறி வந்த அரசாங்கங்கள் தமிழ் மக்களுக்கான நீதியை மறுத்தது போலவே இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தமிழ் மக்களுக்கான நீதியை மறுக்கிறதுக்கான ஆரம்ப வேலைகளை இந்த அமைச்சருடைய உரையினூடாக சொல்லியிருக்கிறார்கள். நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்கள் வடமாகாணத்துக்கு சென்று மைதானங்களை திறந்து வைக்கலாம், இல்லாட்டி மைதானங்களை ஆரம்பித்து வைக்கலாம், அபிவிருத்தி திட்டங்களை ஆரம்பித்து வைக்கலாம். இதே போலதான் கடந்த காலத்திலே ராஜபக்சர்கள், சிறிசேனா, விக்ரமசிங்க இவ்வாறு அனைத்து நாட்டினுடைய தலைவர்களும் அபிவிருத்தி பணிகளை ஆரம்பித்தார்கள். ஆனால் அந்த மக்களுடைய எதிர்பார்ப்பு தமிழ் மக்களுக்கு இந்த நாட்டிலே நடந்த அநீதிக்கு, நடந்த இனப்படுகொலைக்கு நீதி வேண்டும், விசாரணைகள் நடக்கப்பட வேண்டும், குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும், அத்தோடு ஒரு நிரந்தரமான ஒரு அரசியல் தீர்வு வேண்டும். இந்த 2 விடயங்களையும் இந்த அரசு மறுத்தால் தமிழ் மக்களுடைய எதிர்ப்பை சம்பாதிக்கிறது இன்னும் அதிகமான வேகத்தில் சம்பாதிப்பார்கள். ஸ்ரீலங்காவின் பிரதி பாதுகாப்பு அமைச்சர் அருண ஜெயசேகரவுக்கு எதிராக எதிர்க்கட்சிகளினால் சமர்ப்பிக்கப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானத்தை ஏற்க முடியாது என சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன தெரிவித்துள்ளார். தற்போது கொடுக்கப்பட்டுள்ள வடிவத்தில் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன தெரிவித்துள்ளார். இந்த நம்பிக்கையில்லா தீர்மான ஆவணம் உரிய முறையில் அமையப்பெறவில்லை எனவும் சபாநாயகர் நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். அரசியல் அமைப்பின் பிரகாரம் இந்த நம்பிக்கையில்லா தீர்மான யோசனையை ஏற்றுக்கொள்ள முடியாது என சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன தெரிவித்துள்ளார். பிரதி பாதுகாப்பு அமைச்சருக்கு எதிராக கடந்த ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களால் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் குறித்த யோசனை சபாநாயகரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. சபாநாயகரின் தீர்மானம் தொடர்பில் கருத்து தெரிவிக்க எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச சந்தர்ப்பம் கோரிய போதிலும் அதற்கு சபாநாயகர் அனுமதிக்காத காரணத்தினால் அவையில் குழப்ப நிலை ஏற்பட்டிருந்தது. நேபாளத்தில் நிலவும் தற்போதைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு நேபாளத்தில் வசிக்கும் இலங்கையர்கள் தங்கள் தங்குமிடங்களை விட்டு வெளியேற வேண்டாம் என ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சு வலியுறுத்தியுள்ளது. நேபாளத்தில் எதிர்கொள்ளப்படும் அரசியல் கலவர சூழ்நிலையின் பின்னணியில் அங்கு வாழும் இலங்கையர்களுக்கு ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சு விசேட அறிவித்தலொன்றை விடுத்துள்ளது. நேபாளத்தில் உள்ள இலங்கையர்கள் அந்த நாட்டில் உள்ள இலங்கை தூதரக அதிகாரிகளை 10-977 98-51-04-86-53 என்ற தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக 24 மணி நேரமும் தொடர்பு கொள்ளலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தண்ணீர் மற்றும் உலருணவுப் பொருட்களை எப்போதும் தங்களிடம் வைத்திருக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மருந்துகளை பயன்படுத்துபவர்கள் அவற்றை எப்போதும் தங்களிடம் வைத்திருக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேபாளத்தில் 99 இலங்கையர்கள் உள்ளனர். அதில் தூதரக ஊழியர்கள் உட்பட 22 மாணவர்கள் உள்ளனர். அதே நேரம் நேபாளத்தில் ஏற்பட்டுள்ள அரசியல் போராட்டத்தினால் இலங்கையர்கள் யாரும் காயமடைந்ததாக இதுவரை தகவல்கள் எதுவும் வெளியாகவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இலங்கைக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கும் இடையிலான கூட்டாண்மையின் 50வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு இடம்பெற்ற நிகழ்வில் ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சித் தலைவர் பங்கேற்றுள்ளார்.
இலங்கைக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கும் இடையிலான கூட்டாண்மையின் 50வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு கொழும்பில் நேற்றைய தினம் இடம்பெற்ற புகைப்பட கண்காட்சியிலும் அங்கு இடம்பெற்ற நிகழ்விலும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கலந்து கொண்டார். 5 தசாப்தங்களுக்கு மேலாக ஐரோப்பிய ஒன்றியமும் இலங்கையும் ஒன்றாக உறவுகளை கட்டியெழுப்ப மிகவும் நிலைபேறாகவும் வளமான எதிர்காலத்திற்கான வாய்ப்புகளை உருவாக்குவதற்கான நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக சஜித் பிரேமதாச இதன்போது தெரிவித்துள்ளார். இந்த நிகழ்வு இருநாட்டு உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் ஒரு சந்தர்ப்பமாக விவரிக்கலாம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதன் மூலம் நாட்டின் அபிவிருத்தி பயணத்தை மேலும் துரிதப்படுத்த முடியும் எனவும் சஜித் பிரேமதாச குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் மருதனார்மடம் காங்கேசன்துறை வீதியில் மோட்டார் சைக்கிள் 3 துவிச்சக்கர வண்டி ஒன்றும் மோதி விபத்து இடம்பெற்றுள்ளது. குறித்த விபத்தானது இன்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. வீதியில் பயணித்துக் கொண்டிருந்த துவிச்சக்கர வண்டி ஒன்று வீதியை கடக்க முற்பட்ட வேளை பின்பக்கமாக வந்த மோட்டார் சைக்கிள் அந்த துவிச்சக்கர வண்டி மீது மோதியுள்ளது. பின்னர் அந்த மோட்டார் சைக்கிள் நிலை குலைந்து பக்கம் மாறி வலது பக்கம் சென்று எதிர் திசையில் வந்த 2 மோட்டார் சைக்கிள் மீதும் மோதியுள்ளது. விபத்தில் சிக்கியவர்கள் சிறு காயங்களுடன் உயிர் தப்பியுள்ளனர். விபத்து சம்பவம் குறித்தான விசாரணைகளை சுன்னாகம் காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். இருதரப்பு வர்த்தகம் குறித்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புடன் பேச தாமும் ஆவலுடன் காத்திருப்பதாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். இந்திய பொருட்களுக்கு அமெரிக்கா 50% வரி விதித்ததை அடுத்து இருநாட்டு உறவில் விரிசல் ஏற்பட்ட பின்னணியில் அவரின் இந்த கருத்து வெளியாகியுள்ளது. அமெரிக்காவின் 50% வரி விதிப்பால் இந்தியாவின் பல்வேறு தொழில் நிறுவனங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பாக பேச்சுவார்த்தை தொடர்வதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். நரேந்திர மோடி தமது மிகவும் சிறந்த நண்பர் எனவும் அவரும் எதிர்வரும் வாரங்களில் பேச ஆவலுடன் காத்திருப்பதாகவும் தனது சமூக ஊடகத்தில் தெரிவித்துள்ளார். இரு பெரிய நாடுகளுக்கும் வெற்றிகரமான முடிவுகள் வருவதில் எந்த சிரமமும் இருக்காது என தாம் உறுதியாக நம்புவதாகவும் கூறியுள்ளார். இந்த நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புடன் பேச ஆவலாக உள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி எக்ஸ் தள பக்கத்தில் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவும் இந்தியாவும் நட்புறவு நாடுகள் எனவும் தமது வர்த்தக பேச்சுக்கள் என்பது இந்தியா அமெரிக்க கூட்டாண்மையின் வரம்பற்ற திறனை திறக்க வழிவகுக்கும் என தாம் நம்புவதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்த விவாதத்தை விரைவில் முடிக்க தமது குழுக்கள் செயற்பட்டு வருகின்றன எனவும் இந்திய பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். இரு நாட்டு மக்களுக்கும் பிரகாசமான வளமான எதிர்காலத்தை பெற தாம் தொடர்ந்தும் இணைந்து பணியாற்றுவதாகவும் நரேந்திர மோடி கூறியுள்ளார். இஸ்ரேலின் தோஹா மீதான கொடிய தாக்குதலுக்கு அமெரிக்காவின் நட்பு நாடுகள் உட்பட பல்வேறு உலக நாடுகள் கடும் கண்டனங்களை வெளியிட்டுள்ளன. இந்த நிலையில் இஸ்ரேலின் தாக்குதல்கள் குறித்து எந்தவொரு முன்னெச்சரிக்கை அறிவிப்பையும் அமெரிக்கா வழங்கவில்லை என கட்டார் தெரிவித்துள்ளது. ஸ்டீலுடனான பேச்சுக்களுக்காக டோஹாவில் தங்கியுள்ள ஹமாஸ் இயக்க தலைவர்களை இலக்கு வைத்து ஸ்டீல் அதிரடி தாக்குதலை நடத்தியுள்ளது. இந்த தாக்குதலின் மூத்த தலைவர் ஹலீல் அல் ஹையாவின் மகன் உட்பட தமது 5 உறுப்பினர்கள் கொல்லப்பட்டதாக ஹமாஸ் தெரிவித்துள்ளது. கட்டார் பாதுகாப்பு படையைச் சேர்ந்த ஒருவரும் இந்த தாக்குதலில் கொல்லப்பட்டுள்ள நிலையில் இது ஒரு கோழைத்தனமானது என கட்டார் கண்டனம் வெளியிட்டுள்ளது. இந்த தாக்குதலுக்கு பதிலளிக்கும் விதமாக டோஹா அனைத்து ராஜதந்திர மற்றும் சட்ட வழிகளையும் மேற்கொள்ளும் எனவும் எதிர்காலத்தில் இதுபோன்ற ஊடுருவல்களை தடுக்க அமெரிக்காவுடன் இணைந்து பணியாற்றி வருவதாகவும் கட்டாரின் வெளிவிவகார அமைச்சின் ஊடக பேச்சாளர் மஜீத் அல் அன்சாரி கூறியுள்ளார். இந்த தாக்குதல் ஏற்றுக்கொள்ள முடியாதது பிரான்ஸ் கூறியுள்ள அதே நேரத்தில் இது கட்டாரின் இறையாண்மையை மீறுவதாக பிரித்தானியா விமர்சித்துள்ளது. மிருகத்தனமான ஆஸ்திரேலிய ஆக்கிரமிப்பு என சவுதி அரேபியா கண்டித்துள்ளதுடன் ஆஸ்திரேலிய தாக்குதல் குறித்து டொனால்ட் ட்ரம்ப் அதிருப்தியை அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜே.டி. வான்ஸ் வெளியிட்டுள்ளார். ஆஸ்திரேலியா, இந்தோனேஷியா, மலேசியா, ஜப்பான் மற்றும் நியூசிலாந்து ஆகிய நாடுகளும் இந்த தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளன. அத்துடன் ஐநா பாதுகாப்பு பேரவையானது ஸ்டேலை பொறுப்பு கூற செய்ய வேண்டும் என சில நாடுகள் வலியுறுத்தியுள்ள நிலையில் பாதுகாப்பு பேரவையின் அவசர சந்திப்புக்கு அல்ஜீரியா அழைப்பு விடுத்துள்ளது. ஆஸ்திரேலிய ஜனாதிபதி ஐசாக் ஹெர்சாக்கின் லண்டனுக்கான பயணம் குறித்து பல பிரித்தானிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். இனப்படுகொலையில் ஈடுபட்டவர்களுக்கு அரசியல் அங்கீகாரம் வழங்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்ய சர்வதேச சட்டத்தின் கீழ் நாடு கடமைப்பட்டுள்ளது என அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீதியை மறுக்கும் அனுரவின் வேலை திட்டம் ஆரம்பம். தமிழர்களின் எதிர்ப்பை எதிர்கொள்வார் என சாணக்கியன் எச்சரிக்கை.
வலிவடக்கு மீள்குடியேற்றம் தாமதம் குறித்து ஸ்ரீதரன் விசனம். வடக்கின் ஆளுந்தரப்பு பிரதிநிதித்துவம் குறித்தும் கேள்வி. போதைப்பொருள் கலாச்சாரம் முற்றாக ஒழிக்கப்படும். மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதியை நிறைவேற்றுவதாக கூறும் பிரதமர். ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களை ராஜபக்ஷவினர் மீது சுமத்த முயற்சி. துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களின் அதிகரிப்பு குறித்தும் நாமல் கேள்வி. மோடியுடன் பேச்சு நடத்த ட்ரம்ப் விருப்பம். சாதகமான பதில் வழங்கிய இந்திய பிரதமர். கட்டார் மீதான இஸ்ரேலின் தாக்குதலுக்கு வலுக்கும் கண்டனம். அவசரமாக கூடும் ஐநா பாதுகாப்பு பேரவை. இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IBCTamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.